5 நாள் பயணமாக உதகைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் முறையில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. இதனால் இதமான காலநிலையில் இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான 127வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 15ஆம் தேதி தொடங்குகிறது. பிரசித்தி பெற்ற இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று உதகைக்கு வந்துள்ளார். இன்று காலை சென்னையிலிருந்து கோவை வந்து அங்கிருந்து கோத்தகிரி வழியாக உதகைக்கு வந்தடைந்தார். அவர் வந்தபோது மழை பெய்தது. அதனை பொருட்படுத்தாமல் காத்திருந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சால்வை உள்ளிட்டவர்களை பெற்றுக் கொண்ட முதலமைச்சர் தமிழக அரசு விருந்தினர் மாளிகைக்குள் சென்றார். 5 நாட்கள் தங்கும் அவர் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் பைக்காரா மற்றும் தொட்டபெட்டா மலைச்சிகரத்துக்கு செல்ல இருப்பதாகவும் இதில் தொட்டபெட்டாவில் பழங்குடியின மக்களை சந்தித்து கலந்துரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 15ஆம் தேதி காலை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பழங்குடியினர் மக்களுக்கு பட்டாக்களை வழங்குகிறார். 16ஆம் தேதி காலை சென்னை திரும்பி செல்கிறார். முதல்வர் வருகையொட்டி உதகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஐயசாமி.